காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம். சிஎஸ்கே ஓனர் சீனிவாசா கோயிந்தா வெங்கடரமணா கோயிந்தா ஒரு மிகப்பெரிய மீட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த டீமை நம்புனா போயிந்தா அந்த மாதிரி வந்துட்டு மிகப்பெரிய மீட்டிங் போய்கிட்டு இருக்குங்க. ஏன்னா இனி வர்ற ஒரு போட்டி சிஎஸ்கே இந்த வட்டம் ஐபிஎல்ல தோத்தாங்கன்னா பிளே ஆஃப் ரேஸ்குள்ளே போகிறது மிகப்பெரிய கடினம் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 நாள் மிகப்பெரிய மீட்டிங் போய்கொண்டு இருக்கிறது. இதில் வந்துட்டு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட்டிருக்கு, பார்க்கலனா பாருங்கள். குறிப்பாக வந்துட்டு ப்ரெடிக்ஷன் போடுங்க ப்ரோன்னு கேட்குறீங்க. போட்டு 18 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு பக்கியில் பார்க்க காணோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்த பிறகு அந்த வீடியோ பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு சிஎஸ்கே அண்ட் டிசி மேட்ச் யார் வின் பண்ண போகிறாங்க, அந்த ப்ரெடிக்ஷன் வந்துட்டு 24 மணி நேரம், அதாவது ஜாதகத்தை பிரட்டி அங்கிட்டு இங்கிட்டு பிரட்டி கணிச்சு சொல்லியிருக்காருங்க ஜோதிடர்கள். அந்த வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலனா பாருங்கள். ஓகே, இந்த சூழலில் டிசியை நம்மளால் வின் பண்ண முடியுமா? இந்த வருடம் ஐபிஎல்லே மிகப்பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னா வந்துட்டு டிசி தாங்க. அண்ட் டிசி, ஜிடி, பிபிகேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டீமுமே, அதாவது ஆர்சிபி எல்லாம் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் ஜிடி டீம், பஞ்சாப் அண்ட் டிசி டீம், இந்த 3 பேருக்கு ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தால் ஆர்சிபிக்கும் வாய்ப்பு இருக்குது. வேறு லெவல் டீமாக தான் இருக்காங்க. இவங்களை வந்துட்டு பிரேக் பண்ணனா டெஃபினட்டாக சிஎஸ்கே அவசர கால முடிவை எடுத்தே ஆகணும். ஏன்னா நம்ம டீமில் இருக்கிற பூரா முதுகு செத்தவன், நெஞ்சு செத்தவன், குதிகால் செத்தவன், இப்போ வேற வந்துட்டு ப்ரோ கிறுக்கனையும் மெண்டலையும் எடுத்து போட்டிருக்காங்க. அந்த கிறுக்கன் தாங்க இவன் இருக்கிறனால இந்த கிறுக்கு பையன் வந்தான் திருப்பாத்தி கையாடுது, காலாடுது, குதிங்கால் ஆடுது, ஆனால் பேட்டு மட்டும் ஆட மாட்டேதுங்க. எதுக்கு அவனை எடுத்து போட்டாங்கன்னு தெரியல. கிறுக்கனாக இருக்கான், எல்லாத்தையும் பைத்தியக்காரன் ஆக்கி விட்டுருவான் போல். பட் இந்த கிறுக்கனை சமாளிக்கணும். அதுக்கப்புறம் கால் சுத்தவன், மூட்டு சுத்தவன், முதுகு சுத்தவன், எல்லாருமே வயசான டிக்கெட்டு. இதுக்கெல்லாம் ஒரு மாத்திரை தேவை இல்லையா? அந்த மாத்திரையை தான் வந்துட்டு சிஎஸ்கே ஓனர் எடுத்திருக்காருங்க. இந்த பையனை எனக்கு ரொம்ப லைக்கிட்டு. அவன் தான் வந்துட்டு தொடக்க வீரரா இறங்கணும். ருத்ராஜ் கெய்க்வாட் நீங்கள் ஒன் டவுன் இறங்க. ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வயசான டிக்கெட்டுங்க. மிடில் ஆர்டர் வீக்காக இருக்குது. மிடில் ஆர்டரை வந்துட்டு ஸ்ட்ரென்த் படுத்தனா ருத்ராஜ் கெய்க்வாட்டால் தான் முடியும். ஓகேவா? இந்த சூழலில் டிவான் கான்வே வந்துட்டு ஓப்பனர் பேட்ஸ்மனாக இறங்குறாரு. அவருக்கு பேரா வந்துட்டு 17 வயது சிறுவனை, அதாவது சிஎஸ்கேவோட ஆயுஸை காப்பாற்ற ஆயுஸ் மாத்திரையை வந்துட்டு எடுத்திருக்காங்க. 17 வயது சிறுவன் பேரா மாதிரி விளையாடுவாருங்க. வின்னு சன்னுக்கு அடிப்பார் சிக்ஸர். அது நமக்கு வின்னா மாறப்போகிறது என்று சொல்லலாம். அண்ட் சீனிவாசன் அந்த பையனை எடுங்க, உடனே வந்துட்டு ஓப்பனிங் பேரை வந்துட்டு மாற்றணும். இந்த கிறுக்கனை நம்பி நான் இனிமே விட முடியாது, நம்மளை வந்துட்டு மெண்டல் ஆக்கிப்படுவேன் அந்த திருப்பாத்தி. அவனை கழுத்தை சேர்த்து அடித்து அனுப்பி விட்டுட்டு டெஃபினட்டாக அந்த சிறுவனை உள்ளே கொண்டு வாங்கன்னு டெஃபினட்டாக முதன்மையாக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சிஎஸ்கே ஓனர் சீனிவாசன் அந்த ஆயுஸ் மாத்திரை எடுத்திருக்காங்க. பட்டு சென்னை டீம்லேயும் வயசானவங்க ஒரு மாத்திரை தேவை. அண்டு சென்னை டீமே இப்போதைக்கு ஆயுஸை காப்பாற்றனா இந்த ஆயுஸ் மாத்திரை தேவைங்க. 17 வயது சிறுவன் வேற மாதிரி விளையாடுவார். தொடக்கத்தில் வந்துட்டு வின்னு விளையாடுவாருங்க. இதற்கு காரணம் என்ன சீனிவாசன் சொல்லியிருக்காருன்னா, அதாவது இப்போ 9 டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், தாங்க அந்த அனுபவம்னு சொல்லி தாலியை இருப்பாங்க. இப்போ எல்லா டீம்லையும் இளம் பிளேயர்கள் வேற மாதிரி பிளே பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இந்த ஆசை தோசை டீம், டிசி டீம்லாம் அங்கிட்டு இங்கிட்டு தோசையை பிரட்டி போடுது. அதே மாதிரி மும்பை டீமில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் அவர் வேற மாதிரி சண்டை செய்கிறாருங்க. அதே மாதிரி பஞ்சாப் டீமில் பார்த்தீங்கன்னா சிம்ரன் அல்லவா உன்னை கில்லவான்னு கிள்ளி விடுறாரு என்றே சொல்லலாம். இப்படி எல்லா டீம்லையும் இளம் பிளேயர்கள் ஆதிக்கம் இருக்குங்க. ஆனால் சென்னை டீமில் தான் வந்துட்டு இளம் பிளேயர்களே இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் பிளேயர்கள் தான். 40-45 வயசை வந்துட்டு டச் ஆகும் என்று சொல்லாங்க. இந்த சூழலில் இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் டெஃபினட்டாக. ஏன்னா காலம் மாறிடுச்சு, அவங்களுக்கு தான் இன்னைக்கு உண்டான ட்ரெண்டிங் செட் தெரியும். ஓகே, இந்த சூழலில் அந்த ஆயுஸ் மாத்திரையை வந்துட்டு சிஎஸ்கே ஒன்று எடுத்திருக்காரு. டிசிக்கு எதிராக இந்த பையனும் டிவான் கான்வே தான் ஓப்பன் பண்ணணும். இது எச்சரிக்கை இல்லை, என்னோட கட்டளைன்னு நம்ம சீனிவாசன் கோவிந்தா வந்துட்டு பேசியிருக்காருங்க. பட் இந்த நகர் வந்துட்டு என்னை பொறுத்தவரை பெர்ஃபெக்ட். ஏன்னா 17 வயது பையனுக்கு பயம் அறியாது. அந்த மெக்கிராக்குன்னு ஒரு ஆள் இருக்கார் இல்லையா டிசி டீமில், பயப்படாமல் அடிப்பாருங்க. இளம் பிளேயர்களுக்கு தான் இன்றைய ட்ரெண்டிங் செட் தெரியும், வேற மாதிரி விளையாடுவாங்க. இதை அறிஞ்சு தான் சிஎஸ்கே ஓனர் வந்துட்டு உள்ளே வந்து அந்த பையனை தூக்கியிருக்காருங்க. முதன்மையாக அதாவது சிஎஸ்கே பிளேயிங் 11ல் இவருக்கு வாய்ப்பு கிடைக்க போது இந்த ஆயுஸ் மாத்திரையும் அண்ட் டிவான் கான்வேவும் தான் டிசிக்கு எதிராக தொடக்க வீரராக இறங்க போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியை அறிந்து யாட்டா இந்த பையங்கிற மாதிரி அலறி இருக்காங்க என்று சொல்லாங்க. டிசி வேற மாதிரி விளையாடுவார். கடுகு சின்னதுன்னு பார்க்காதீங்க, காரம் பெருசுங்க. அந்த மாதிரி ஒரு நகர்வை தான் சிந்திச்சு செயல்படுத்தியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம சிஎஸ்கே.